Hi guys, என் பேர் ஹர்விஷ். நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஆர்கானிக் லீட் ஜென்ரேஷன் எக்ஸ்பர்ட். நான் வந்து ஆட்ஸ் மூலமாகவும் லீட் ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் லீட் ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஐ எம் அ ப்ராப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் வித் 4 years plus of experience in this industry. Okay, near 5 years. ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனராகவும் இருக்கேன். ப்ளஸ் சில கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்ட்டிங்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நான் இந்த சேனலை, இந்த டிஜிட்டல் பிராண்ட்மேட் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கமே என்னென்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பட்ஜெட் இருக்காது கையில். இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை வச்சு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு அந்த உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு போகிறதுக்கான ஒரு அமௌண்ட் அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ அவங்களே கற்றுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களால வந்து ஈஸியாக அவங்களால கொண்டு போக முடியும். அவங்களால சீக்கிரமாக அவங்களால லீட்ஸை கொண்டு வர முடியும், சேல்ஸை கொண்டு வர முடியும். இப்போ ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஓனர் இருக்காருன்னா, அவர் ப்ராப்பரான அந்த ஃபனலை கற்றுக்கிட்டாருன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து பேசிக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமலே நிறைய பேர் போய் கற்றுக்குறாங்க. ஸோ இது பண்ணாதீங்க. ப்ராப்பர் ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்குங்க. ஏதோ சொல்லித்தராங்கன்னு டேரெக்டாக ஓடி போய் கற்றுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸே தெரியாமல் நீங்கள் போய் கற்றுக்கும்போது, ஒரு பேசிக்ஸே தெரியாமல் கற்றுக்கும்போது, நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு குழப்பிட்டு போகும். ஓகே, தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு ட்ரைனர்கிட்ட நீங்கள் போய் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுங்க. உங்களோட பர்பஸ் என்னங்கிறது தெரிஞ்சுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை தான் இந்த இன்ட்ரோ வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த சேனலில் நிறையா இதுக்கு மேலே நான் வந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லீட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மால் பிஸ்னஸ், சர்வீஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான வீடியோஸை இனிஷியலாக நான் கொடுக்க போகிறேன். சர்வீஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சர்வீஸ் பிஸ்னஸ் ஓனர். சர்வீஸ் பிஸ்னஸ்னால் என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸஸ் இருப்பீங்க. லைக் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் இருப்பீங்க, அப்புறம் ப்ளம்பர்ஸ் இருப்பீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோஃபா ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து ஏதோ சர்வீஸ், அதாவது ப்ராடக்ட் விற்காமல் ஒரு சேவை மூலமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி நிறையா இருக்குது. சின்ன சலூன்ஸ் இருப்பீங்க, சலூன் சர்வீசஸ் கொடுத்துட்ருப்பீங்க. இது இல்லாமல் வந்து கன்சல்டன்ட்ஸ் இருப்பீங்க. இது இல்லாமல் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ஸு, நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் நிறையா ஹியூஜ் நம்பர் ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸஸ் இருக்குது. ஓகே, அந்த சர்வீஸ் பிஸ்னஸ் எல்லாமே நீங்களே உங்கள்ட்ட பட்ஜெட், நல்ல பட்ஜெட் இருந்துச்சுன்னா, உங்கள்ட்ட பட்ஜெட் இருக்குது, உங்களால் மார்க்கெட்டிங்க்கு மாதம் ஒரு குறைஞ்சது ஒரு 30,000 40,000 உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட்டே கொடுத்துருங்க. நீங்கள் போய் அதுக்காக மெனக்கிட்டு இருக்க வேணாம். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே, அதை விட்டு நீங்கள் ஒரு 10,000 பட்ஜெட், 10,000 தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப 10,000 15,000 தான் இருக்குது, 20,000க்குள்ளே தான் உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட்டே இருக்குது, என்னால் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு இருக்கவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குங்க. நம்ம எப்படி கற்றுக்கலாம்? இது ஏதோ ராக்கெட் சயின்ஸு அப்படிலாம் கிடையாது. ஓகே, நானே வேறு ஃபீல்ட்லேருந்து வந்தவன் தான். நான் இதுக்கு முன்னாடி பேங்கிங் ஃபீல்டில் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு 2018லேருந்து நான் வந்து வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி தான் இந்த சேனலுக்கு நிறையா கண்டென்ட்ஸை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் எஸ்பெஷலி பெனிஃபிட்டட் ஃபார் த பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் கேன்வா டிசைனிங் கோர்ஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன். ஸோ அது இன்னும் முடியல, அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான நிறையா என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவை, அட்வர்டைஸ்மெண்ட்னா கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்னென்ன கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு என்னென்ன, உங்களுக்கான பேக்கு இது என்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு போனோம், அதான் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன்.
ஓகே. ஸோ இந்த சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் என்னென்னன்னா, உங்களுக்கு நீங்க வந்து சின்ன பிஸ்னஸ், நீங்க வந்து ஒரு உங்களோட லாபமே கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் போட்டோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் இல்லாமலோ நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 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 மிகப்பெரிய வாய்ப்ப வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு ஏசி ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனா இருக்கலாம், எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு சின்ன ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து நீங்க ஒரு ஆ சின்ன கன்சல்டன்ட், ஒரு எஜுகேஷனல் சென்டரோ அந்த மாரி அத ஒன் மேன் கம்பெனி தான் நான் சொல்றது. நான் சொல்றது எல்லாமே ஒரு ஆளா இருந்து ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஓகே. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்ட், அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து போடுற வீடியோஸ் இஸ் நாட் அப்ளைகபிள் ஃபார் ஹூ ஹேவிங் அ பஞ்ச் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். யாரெல்லாம் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ், தனி ஆஃபீஸ், நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்ல இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. ஓகே. அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா, நீங்க அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இது வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே டோட்டலி ஃபார் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், நியூ பிசினஸ் ஓனர்ஸ், எஸ்பெஷலி நியூ பிசினஸ் ஓனர்ஸ். ஓகே. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கான உங்களுக்கான வாக்கிங்ஸ் வராது, உங்களுக்கான சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்களோட பிராண்ட ஃபர்ஸ்ட்டு தெரிய வைக்கணும் மத்தவங்களுக்கு. அதுக்கு பிராண்ட் அவேர்னஸ் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஏரியா ரன் பண்ற மாரியான கேம்பெயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? அத விட்டுட்டு